வெல்கம் டு ஹரியன்த் அகாடமி. நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி ஹிஸ்ட்ரி கொஷின்ஸை ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டெல்லி சுல்தான்ஸ் பார்க்கலாம். டெல்லி சுல்தான்ஸில் 2 பார்ட் வீடியோ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆட்சியாளர்களின் சரியான காலவரிசை என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க வந்து அரேபிய துருக்கியர் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு பகுதியும் பிடிச்சிக்கிட்டு. அப்படி முதல்ல வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா முகமது கஜினி தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு. அடுத்தது முகமது கோரி வந்தாரு. அடுத்து செங்கிஸ்கான், அடுத்து தைமூர். அப்ப ஆன்சர் வந்து 2, 4, 3, 1. ஆன்சர் சி. சரிங்களா, ஆன்சர் சி. அடுத்து இதுக்கு இவங்களோட காலகட்டத்தை அதாவது எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முகமது கஜினி வந்தாங்க இல்லையா? முகமது கஜினியோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 998 இருந்து 1030 வரைக்கும் இருந்திருக்காரு. சரிங்களா. அடுத்தது முகமது கோரியோட காலகட்டம் 1173 இருந்து 1206 வரைக்கும். செங்கிஸ்கானோட காலகட்டம் 1206 இருந்து 1227 வரைக்கும். தைமூரோட காலகட்டம் 1370 இருந்து 1405 வரைக்கும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், அல்பெருனி தனது கிதாப் உல் ஹிந்த் என்ற புத்தகத்தை எந்த மொழியில் எழுதினார்? அல்பெருனி தனது கிதாப் உல் ஹிந்த் என்ற புத்தகத்தை எந்த மொழியில் எழுதினார் அப்படின்னா அரபு மொழியில் எழுதினார். சரிங்களா. அந்த புத்தகத்தை பத்தி நம்ம அல்பெருனி பத்தி எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கலாம். ஓகே, அல்பெருனி வந்து கிதாப் உல் ஹிந்தோட ஆசிரியர். இது வந்து அரபு மொழியில எழுதப்பட்ட ஒரு புக்கு. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் நடந்த அறிவியல், இந்து மத நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் சமூக அமைப்பு பற்றிய கருத்துக்களை இதை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அடுத்து அல்பெருனி வந்து எந்த இடத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா உஸ்பெஸ்கிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தானை சேர்ந்த ஒரு ஈரானிய அறிஞர் தான் அல்பெருனி. சரிங்களா. கிதாப் உல் ஹிந்த் உட்பட அவர் பெரும்பாலான புத்தகத்தை எழுதியிருக்காரு. எல்லாமே அரபு மொழியில தான் எழுதியிருக்காரு. பெரும்பாலான புத்தகம் வந்து அல்பெருனியோட புக் அப்படின்னு பார்த்தோம்னா அரபு மொழி. எத்தனாவது நூற்றாண்டுல? 11ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுல நடந்த மத நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் பற்றிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அல்பெருனி உஸ்பெஸ்கிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தானை சேர்ந்த ஒரு ஈரானிய வல்லுனர், அதாவது பல்துறை வல்லுனர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது தஹிதி ஹிந்த் என்ற புத்தகம் எழுதியவர் யார்? தஹிதி ஹிந்துன்றது என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி ஒரு புக்கு பார்த்தோம் இல்லையா, அதோட புக்குக்கு இன்னொரு நேம் தான் தஹிதி ஹிந்து. அதை எழுதினவர் வந்து அல்பெருனி. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? கிதாப் உல் ஹிந்து, அதுக்கு இன்னொரு நேம் தஹிகி ஹிந்து. சரிங்களா. அது எழுதுனது அல்பெருனி. அல்பெருனியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபுரேஹான் முகமது இபின் அகமது அல்பெருனின்னு சொல்றோம். இவர் வந்து எப்ப பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 1973ல உஸ்பெஸ்கிஸ்தான்ல பிறந்திருக்காரு. 1027ல என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முகமது கஜினி வந்து எங்க குவாரசமை ஆக்கிரமிக்கிறதுக்கு போயிருப்பாரு. அந்த ஆக்கிரமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அல்பெருனிய போர் கைதியாக பிடிச்சிட்டு வந்துட்டாரு. அப்ப முகமது கஜினி அவையில இருந்திருக்காருன்னு அர்த்தம். அப்படின்னா போர் கைதியா பிடிச்சிட்டு வந்து அவரோட அவையில வச்சுக்கிட்டாரு. அப்படி வச்சுக்கிட்ட வந்து அல்பெருனி. ஓகே, இவர் என்னென்ன புக் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்ப கொடுத்துருக்கு வந்து தஹிகி ஹிந்து, அதுக்கு இன்னொரு நேம் தான் கிதாப் உல் ஹிந்துன்னு சொல்றோம். சரிங்களா. 1973ல பிறந்திருக்காரு. கஜினி வந்து குவாரசுமை ஆக்கிரமிக்கிறதுக்கு போது அல்பெருனிய போர் கைதியா புடிச்சிட்டு வந்திருக்காரு. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1027ல புடிச்சிட்டு வந்திருக்காரு. ஓகே, அடுத்தது பாரசீக அறிஞர் அல்பெருனி ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவிற்கு எந்த படையெடுப்பாளருடன் சென்றார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் வந்து முகமது கஜினியோட போர் கைதியா வந்துட்டாரு இல்லைங்களா குவாரசம்ல இருந்து. அப்ப அவரோட அவையில இருந்த ஒரு அறிஞர். அப்ப முகமது கஜினி கூட தான் அவர் வந்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் வந்திருக்காரு. ஆன்சர் முகமது கஜினி. அடுத்தது இவர் வந்து ஒரு பாரசீக அறிஞர்னு நம்ம பார்த்தோம். இவரது புகழ்பெற்ற படைப்புகள் வந்து கிதாப் உல் ஹிந்து மற்றும் தஹிகி ஹிந்துன்னு சொல்றோம். பிரபல அறிஞர்களான உத்பியும் பர்தோசியும் யாரோட அவையில அறிஞர்களா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முகமது கஜினியோட அவையில அறிஞர்களாக இருந்தாங்க. இப்போ நம்ம நியூவா தெரிஞ்சுக்கிறது வந்து உத்பி, ஃபிர்தௌசி. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அவரோட அவையில? அல்பெருனி. சரிங்களா. அவர் ஒரு பாரசீக அறிஞர். ஓகே, அடுத்த கொஸ்டின், முகமது கோரியின் படைகளுக்கும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் இடையே 2 போர்கள் நடந்தன. இதில் பிருத்திவிராஜ் சௌஹான் 2வது போரில் தோற்றா. அந்த போர் என்ன போர் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
தரைன் போர். சரிங்களா? தரைன் போர் வந்து முதல் தரைன் போர், இரண்டாம் தரைன் போர் நடந்திருக்கும். அந்த முதல் தரைன் போரும் இரண்டாம் தரைன் போரும் இந்த 2 பேருக்கு இடையில தான் நடந்துச்சு. யாரு? முகமது கோரியும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் இடையில தான் நடந்துச்சு. அதான் தரையின் போர் சொல்றோம். நம்ம இப்ப தரையின் போரை பத்தி பார்ப்போம். முதல் தரையின் போர் 1191, இரண்டாம் தரையின் போர் 1192. ரெண்டும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் நடந்துச்சு. இதுல முகமது கோரி வின் பண்ணிருக்காரு, பிருத்திவிராஜ் சௌஹான் தோத்து போயிட்டாரு. ஓகே, அந்த முகமது கோரி வின் பண்ணிட்டு எந்தெந்த இடத்த எல்லாமே ஆக்கிரமிக்கிறாரு, தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி, அஜ்மீர் என்ற 2 இடத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுத்துக்கினாரு. சரிங்களா? அப்புறம் பிருத்திவிராஜ் என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து ஒரு கைதியாக பிடிக்கப்பட்டு அப்புறம் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். முதல் தரையின் போர் அதாவது 1191, இரண்டாவது தரையின் போர் 1192. ஓகே, ரெண்டுமே பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் நடந்துச்சு. கோரி வந்து ஜெயிச்சிட்டாரு, சௌஹான் தோத்துட்டாரு, தூக்கிலிடப்பட்டாரு, கைதியாக பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். என்னென்னலாம் பிடிக்கப்பட்டதுன்னா டெல்லியும் அஜ்மீரும் பிடிக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது 1236 முதல் 1240 வரை டெல்லியின் சுல்தானாக இருந்த மாம்லூக் சுல்தானகத்தின் ஆட்சியாளர் யார்? என்ன சொல்றாங்க? 36ல இருந்து 40 வரைக்கும், அதாவது 4 வருஷம் ஆட்சி செஞ்ச மாம்லூக் சுல்தானகத்தின் ஆட்சியாளர் யாருன்னு கேட்கிறாங்க. மாம்லூக்னா அடிமை வம்சம்னு சொல்றோம். சரிங்களா? மாம்லூக் வம்சம், அடிமை வம்சம். இந்த காலகட்டத்துல யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா சுல்தானா தான் ஆட்சி செஞ்சாங்க. ரஷ்யா சுல்தானா தான் ஆட்சி செஞ்சாங்க. சரி, ரஷ்யா சுல்தானா வந்து பார்க்கலாம். டெல்லி சுல்தானகத்தின் முதல் பெண் முஸ்லிம், அதாவது டெல்லி சுல்தான்ல முதல் முஸ்லிம் பெண் அரசின்னு சொல்றோம். சரிங்களா? இவர் ஒரே பெண் பேரரசர் ரஷ்யா சுல்தான். இவங்க வந்து எந்த வம்சத்துல ஆட்சி செஞ்சாங்கன்னா மாம்லூக் வம்சம், அதாவது அடிமை வம்சம்னு சொல்லுவோம். இவங்களோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1236ல இருந்து 1240 வரை 4 ஆண்டுகள் வந்து டெல்லியில ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஓகே, அடிமை வம்சம் தொடர்புடையவர். அடுத்தது சுல்தான் இல்துமிஷின் மகள். சுல்தான் இல்துமிஷின் மகள் வந்து ரஷ்யா. அதன் ஆண்டு எப்ப அப்படின்னு கேக்குறாங்க. எப்ப சுல்தானாக இருந்த ஆண்டு என்னன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. 1226. ஓகே, ரஷ்யா சுல்தானை பத்தி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்காக எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்தது ரஷ்யா சுல்தானை பத்தி தான் இருக்கும், பார்ப்போம். ஓகே, சாரிப்பா. சுல்தான் இல்துமிஷின் மகள் ரஷ்யா எந்த ஆண்டு சுல்தான் ஆனான்னு கேக்குறாங்க. 1236ல தான் சுல்தான் ஆனாங்க. முன்னாடி 1226ன்னு சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன். 1236ல தான் சுல்தான் ஆனாங்க. 1240 வரைக்கும் 4 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க. அடுத்தது 13ஆம் நூற்றாண்டில் பக்தியார் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட வங்காள மன்னர் யாருன்னு கேக்குறாங்க. 13ஆம் நூற்றாண்டில் பக்தியார் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட வங்காள மன்னர் யார்? லட்சுமணன் சென்ன்றவங்க தான் பக்தியார் கில்ஜியாக தோற்கடிக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, இதை பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னு பாக்குறோம்னா, இந்த பக்தியார் கில்ஜி எப்படி யாரோட படைத்தளபதி அப்படின்னு பார்த்தோம்னா, குத்புதீன் ஐபக்கோட படைத்தளபதி. குத்புதீன் ஐபக் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அடிமை வம்சத்தை தொடங்கி வைத்தவர்னு சொல்றோம். சரிங்களா? குதுப்புதீன் ஐபக்கின் ராணுவ தளபதிகளில் ஒருவர் தான் இந்த பக்தியார் கில்ஜி. இவர் 1203ல வங்காளத்துல போய் லட்சுமண சென்னை தோற்கடித்தார். சென் மன்னர் லட்சுமண சென்னை வென்று வங்காளத்தின் பெரும்பகுதிகளை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்த வெற்றி தான் டெல்லி சுல்தானத்தின் புகழை பெற்று தருது. வங்காளத்தை கைப்பற்றினது அது ஒரு பெரும் புகழை டெல்லி சுல்தானுக்கு ஒரு பெரும் புகழை தருது. சரிங்களா? யாரோட படைத்தளபதி அப்படின்னு பார்த்தோம்னா, குத்புதீன் ஐபக்கோட படைத்தளபதி தான் பக்தியார் கில்ஜி. குத்புதீன் ஐபக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிமை வம்சத்தை தொடங்கி வைத்தவர், அதாவது டெல்லி சுல்தானையே தொடங்கி வச்சவர் அவர் தான் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது அமீருல் காயன் என்பது அமீர் அல் காயன் என்பது ஒரு அரபு பட்டப்பெயர். இது பொதுவாக விசுவாசம் உள்ளவர்களின் தளபதின்னு சொல்லுது. அமீர் அல் காயன் என்பது பொதுவாக ஒரு அரபு பட்டப்பெயர். விசுவாசம் உள்ளவர்களின் தளபதி அல்லது விசுவாசம் உள்ளவர்களின் தலைவர் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. பின்வருவற்றில் யாருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜமாலுத்தீன் யாகூத்ன்றவருக்கு தான் இந்த பட்டப்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஜமாலுத்தீன் யாகூத்ன்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவோட நீதிமன்றத்துல ஒரு உறுப்பினரா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரஷ்யா சுல்தானா அவருக்கு நீதிமன்றத்துல உறுப்பினராக இருந்தார். ஜமாலுத்தீன் யாகூத் வந்து ஒரு ஆப்பிரிக்கா அடிமை. சரிங்களா? ஆப்பிரிக்கா அடிமையாக இருந்து பின்னர் பிரபுவாக மாறியவர்
அவர் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த ரஷ்யா சுல்தானா நீதிமன்றத்திலாம் ஒரு செல்வாக்கு பெற்ற உறுப்பினராக இருந்தாரு. இவரால கூட, அதாவது ரஷ்யா சுல்தான் வந்து இறப்புக்கு இவரும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். சரிங்களா? ரஷ்யா சுல்தான் அவருக்கு அமீர் அல் காயல்னு ஒரு பட்ட பேர் கொடுத்தாரு. அப்படி மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அமீர் அல் காயல்னா குதிரைகளின் அமீர், அதாவது குதிரைகளின் தலைவர், அதாவது அவங்க குதிரைகளுக்கு தளபதி அப்படின்னு சொல்லலாம் என்ற மரியாதைக்குரிய பட்டத்தையும், பின்னர் மிக உயர்ந்த அமீருல் உமாரா, அதாவது அமீருல் உமாரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமீர்களின் அமீர் அப்படின்னு சொல்றாங்க, தளபதிக்கு தளபதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த பட்டப்பெயர் யாருக்கு கொடுத்தாங்க? யாகுத்துக்கு கொடுத்தாங்க. யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா சுல்தானா. இவர் வந்து ஒரு ஆப்பிரிக்க அடிமையாக இருந்து பிரபுவாக மாறிய ஒரு நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்றோம். ரஷ்யா சுல்தானா ஒரு நீதிமன்றத்துல ஒரு நம்பிக்கைக்குரிய உறுப்பினராகவும் இருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின், டேஷ் புகழ்பெற்ற பாரசீக பண்டிகையான நவ்ரோஸை அறிமுகப்படுத்தினார். யாரு புகழ்பெற்ற பாரசீக பண்டிகையான நவ்ரோஸை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பால்பன், கியாசுத்தீன் பால்பன் தான் புகழ்பெற்ற ஒரு அந்த பண்டிகைன்றத அறிமுகப்படுத்திக்க. நவ்ரோஸ் பண்டிகைனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நவ்ரோஸ்னா ஈரானிய மற்றும் பாரசீக புத்தாண்டு. ஓகேவா? நவ்ரோஸ்னா ஈரானிய மற்றும் பாரசீக புத்தாண்டு. இது வசந்த காலத்தின் முதல் நாளதான் இந்த பாரசீக புத்தாண்டை கொண்டாடுறாங்க. இந்த பண்டிகையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் கியாசுத்தீன் பால்பன். சரிங்களா? இந்த பால்பனோட மனப்போக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த பால்பன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரபுக்களை விட மேன்மையானவர்னு தன்னைத்தானே நினைச்சுக்கிறாரு. அதுக்காக என்ன மாதிரியான ஒரு அரசை உருவாக்குறாருன்னு பார்க்கலாம். ஆசாரம் மற்றும் சிஜ்தா அப்படின்ற ஒரு திட்டம், அதாவது ஆசாரம் மற்றும் சிச்சிதான்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னருக்கு முன் சாஷ்டாங்கமான வணங்கிட்டே, நீ மன்னருக்கு முன்னாடி வந்தீங்கன்னா சாஷ்டாங்கமா தான் இருக்கணும், நார்மலா இருக்கக்கூடாது, சாஷ்டாங்கமாக வணங்குதல். சரிங்களா? அது சாசாரம் மற்றும் சிச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. அது மட்டும் இல்லாம பைபோஸ் என்ற ஒன்னத்தையும் வெளியே அது சொல்றாரு. பைபோஸ் அப்படின்னா மன்னரின் பாதங்களை முத்தமிடுதல், அதாவது அவரோட பாதத்தை முத்தமிட்டு தான் போகணும் வர்றவங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை எல்லாமே இவர் கொண்டு வராரு. என்ன மாதிரியான பழக்க வழக்கம் பால்பன் கொண்டு வராருன்னா, ஆசாரம் மற்றும் சிஷிதா அப்படின்னா மன்னருக்கு முன்னாடி நீ சாஷ்டாங்கமாக வணங்கணும். இன்னொன்னு என்ன அறிக்கை விட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, பைபோஸ்ன்றத ஒரு வழக்கத்தை கொண்டு வராரு. என்னன்னா மன்னரோட பாதத்தை முத்தமிடணும்ன்ற ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு வராரு. சரி, இந்த நவ்ரோஸ் வந்து என்ன பண்டிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானிய புத்தாண்டு, ஈரானிய அல்லது பாரசீக புத்தாண்டு, வசந்த காலத்தின் முதல் நாள் அப்படின்னு சொல்றோம் இந்த புத்தாண்டு. இதை அறிமுகப்படுத்தியவர் கியாசுத்தீன் பால்பன். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் சிஜ்தா நடைமுறையை கொண்டு வந்தவர் யார்? நம்ம முன்னாடி எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தோம். சிஜ்தா என்ற நடைமுறையை கொண்டு வந்தவர் கியாசுத்தீன் பால்பன் தான் இந்த நடைமுறையை கொண்டு வந்தார். சிஜ்தானா என்ன? மன்னர்களுக்கு முன்னாடி யார் வந்தாலுமே சாஷ்டாங்கமாக வணங்கணும், அதுதான். சரிங்களா? சிஜ்தா அப்படின்னா. அடுத்த பின்வருவனவற்றில் சௌஹான் விளையாடும் போது இறந்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. பின்வருவனவற்றில் சௌஹான் விளையாடும் போது இறந்தவர் வந்து குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் வந்து போலோ, அதாவது குதிரை மேல உட்காந்துக்கிட்டே போலோ விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த போலோ விளையாட்டின் போதே அவர் தவறி விழுந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. சரிங்களா? அந்த போலோ விளையாட்டுக்கு இன்னொரு பேர் தான் சௌஹான் சொல்றாங்க. சரிங்களா? குத்புதீன் ஐபக் அந்த விளையாட்டின் போது இறந்துட்டாரு. ஓகே, அவரை பத்தி பார்ப்போம். டெல்லி சுல்தானகத்தில் முகமது கோரியின் தளபதியாக இருந்திருக்காரு. டெல்லி சுல்தான்ல முகமது கோரியோட தளபதியா இருந்திருக்காரு குத்புதீன் ஐபக். எந்த காலகட்டத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, 1150 இருந்து 1210 வரைக்கும் அடிமையா இருந்திருக்காரு. சாரி, 1210 வரைக்கும் வராது, 1150 இருந்து 1206 வரைக்கும் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா முகமது கோரிக்கு அடிமையா இருக்காரு. 1206ல முகமது கோரி வந்து இறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு சுதந்திர ராஜ்யத்தை உருவாக்கிட்டு டெல்லி சுல்தானியம், அதாவது அடிமை வம்சம்ன்ற ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு. சரிங்களா? எப்ப இறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1210 இறந்திருக்காரு. வெறும் 4 வருஷம் தான் தனது ஆட்சியை நடத்தியிருக்காரு. கோரியின் மரணத்திற்கு பிறகு அவர் வட இந்தியாவில் உள்ள பிரதேசங்களை கட்டுப்படுத்தி ஒரு சுதந்திர ராஜ்யத்தின் ஆட்சியாளராக குத்புதீன் ஐபக் வந்து இருந்திருக்காரு. குத்புதீன் ஐபக்கிற்கு பிறகு ஆரம் ஷாவும் பின்னர் அவரது முன்னாள் அடிமை இல்துமிஷும் ஆட்சிக்கு வந்தனர். இதை ஏன் அடிமை வம்சம் சொல்றோம்னா, அடிமைகள் மட்டுமே ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் முகமது கோரியின் அடிமையாக இருந்தவர் குத்புதீன் ஐபக் ஆட்சிக்கு வந்திருப்பாரு. அடுத்தது ஆரம் ஷா வந்தார்னா அவர் வந்து திறமையற்றவர் அந்த இடத்துல. சரிங்களா? குத்புதீனோட
குத்புதீன் ஐபக்கோட மகன், திறமையற்றவரா இருந்தாரு. அதனால அவர் ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம இல்துமிஷ் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு. இல்துமிஷ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குத்புதீன் ஐபக்கோட அடிமை. இப்படி அடிமைகள் அடிமையா வரனால தான் இது அடிமை வம்சம்னு சொல்றோம். ஓகே, இதுக்கப்புறம் டெல்லியில் உள்ள குதுப் மினார்னு சொல்லிட்டு ஒரு நகர், குதுப் மினார் என்ற இடத்தை வந்து உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அஜ்மீரில் அதைத்தின் சோன்பாரா என்ற ஒரு மசூதியையும் உருவாக்குறாரு. இதெல்லாமே குத்புதீன் ஐபக்கால் உருவாக்கப்பட்டது. குதுப் மினார் உருவாக்கியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். இதுக்கு அடிக்கல் மட்டும்தான் நாட்டில் போயிருக்காரு, முழுசாலாம் கட்டலாம். சரிங்களா? அஜ்மீர்ல அதைத்தின் சோன்பாரா என்ற ஒரு மசூதியையும் உருவாக்கியிருக்காரு. ஓகே, நம்ம குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தை 1200ல இருந்து 1210 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆரம் ஷா, பின்னர் அதுக்கப்புறம் இல்துமிஷ் வந்திருக்காங்க. இப்போ குத்புதீன் ஐபக் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா குதுப் மினாரை கட்டியிருக்காரு, அதாவது அடிக்கல் நாட்டியிருக்காரு. அஜ்மீர்ல அதைத்தின் சோன்பாரா என்ற ஒரு மசூதியையும் உருவாக்கியிருக்காரு. இவர் போலோ விளையாட்டின் போது 1210ல இறந்திருக்காரு. அடுத்தது, எந்த காலகட்டத்தில் சுல்தானிய ஆட்சியாளர் கியாசுத்தீன் பால்பன் டெல்லியின் அரியணையை கைப்பற்றி ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பால்பன் எப்ப டெல்லி சுல்தானியோடைய ஆட்சியை கைப்பற்றிருக்கு, ஆட்சி நடத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1266ல இருந்து 1287 வரைக்கும் பால்பன் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. ஓகே, அடுத்து பார்க்கலாம், எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். 1266ல இருந்து 1287 காலகட்டத்தில் டெல்லியின் அரியணையை ஆண்ட கியாசுத்தீன் பால்பன் வந்து அடிமை வம்சத்தின் 9வது ஆட்சியாளர். ஓகேவா? இல்துமிஷ் குவாலியரை, இப்போ இல்துமிஷ்க்கும் பால்பன் வந்து அடிமை. எப்படி அடிமைன்னு பார்க்கலாம். இல்துமிஷ் வந்து குவாலியரை கைப்பற்ற போறாரு, அங்க போயிட்டு பால்பனை புடிச்சிட்டு வந்துடுறாரு அடிமையா. சரிங்களா? இல்துமிஷ் குவாலியரை வென்ற பிறகு இல்துமிஷ் பால்பனை அடிமையாக வாங்கிட்டாரு. பால்பன் எத்தனாவது ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி சுல்தானியத்தின் 9வது ஆட்சியாளர். அடுத்தது, இல்துமிஷ் அடிமையா வாங்கிட்டு வந்துட்டாருன்னா ரஷ்யா சுல்தான் ஆட்சி காலத்துல இவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க. என்ன பதவி அப்படின்னு பார்த்தோம்னா அமீரி ஷிஹார், அதாவது வேட்டையின் அதிபதி அப்படின்னு சொல்றாங்க. அமீரி ஷிஹார்ன்ற ஒரு பதவியை கொடுத்துறாங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டையின் அதிபதி, ரஷ்யா சுல்தானா ஆட்சி காலத்துல. அடுத்தது, பின்வருவனவற்றில் டெல்லி சுல்தானத்தின் சரியான வரிசை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பின்வருவனவற்றில் டெல்லி சுல்தானியத்தின் சரியான வரிசை என்ன? ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம், 3 ஆப்ஷன்லயும் அடிமை வம்சம் இருக்கு. செகண்ட் கில்ஜி வம்சம், அடுத்து கில்ஜி, அடுத்து துக்ளக், அடுத்து லோடி. மொத்தம் 5 வம்சம் ஆட்சி செஞ்சிச்சு. இதுல 4 தான் கொடுத்துருக்காங்க. துக்ளக் அடுத்தது சயது வரும். சரிங்களா? துக்ளக் அடுத்தது சயது வரும், இதுல கொடுக்கல. ஓகேவா? பின்வரும் டெல்லி சுல்தானியத்தின் சரியான வரிசை அடிமை, கில்ஜி, துக்ளக், லோடி. அது சயது, லோடி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த டெல்லி சுல்தானியம் வந்து எந்த காலகட்டம் வரைக்கும் ஆட்சி செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1206ல அடிமை வம்சம் தொடங்கி கடைசி லோடி வம்சம் பாபரால் பானிபட் போர் நடக்கப்பட்டு இப்ராஹிம் லோடி வந்து தோத்து போற வரைக்கும் இந்த டெல்லி சுல்தானிய ஆட்சி வந்து நடந்துச்சு. மொத்தம் 5 வம்சம் ஆட்சி செஞ்சிச்சு. இதுல டெல்லி சுல்தானியகத்தில் 4 வம்சங்கள் வந்து துருக்கியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. 5வது வம்சம் லோடி வம்சம் யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான்றவங்க தான் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. சரிங்களா? துருக்கியர் வந்து 4 வம்சத்தை ஆட்சி செஞ்சாங்க. கடைசி லோடி வம்சம் ஆப்கானிஸ்தானாக இருந்தது. ஓகே, அடிமை வம்ச காலகட்டம் 1206ல இருந்து 1290 வரைக்கும். கில்ஜி வம்சத்தோட காலகட்டம் 1290ல இருந்து 1320 வரைக்கும். துக்ளக் வம்சத்தோட ஆட்சி கட்டம் 1320ல இருந்து 1414. சயது வம்சம் 1414ல இருந்து 1451. லோடி வம்சம் 1451ல இருந்து 1526. இங்க முகலாய வம்சம் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா பாபர் வந்து இப்ராஹிம் லோடிய தோற்கடிச்சுவார், அதை பானிபட் போர்னு சொல்லுவோம். அடுத்தது, டேஷுக்கு இடைப்பட்ட காலம் டெல்லி சுல்தானகத்தின் காலம்னு சொல்றோம். முன்னாடி பார்த்தோம்னா அதே கொஸ்டின் திரும்பி ரிப்பீட் ஆயிருக்கு. எந்த காலகட்டம் வந்து டெல்லி சுல்தானிய காலகட்டம் சொல்றோம்? 1206ல இருந்து 1526 வரைக்கும் இருக்கிற காலகட்டம் தான் டெல்லி சுல்தானியத்தின் காலகட்டம் சொல்றோம். ஓகே, அடுத்தது, அடிமை வம்சத்தை நிறுவியவர் யார்? முன்னாடி எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தோம். அடிமை வம்சத்தை நிறுவியவர் குத்புதீன் ஐபக் தான் அடிமை வம்சத்தை நிறுவினார். யாருக்கு அடிமையா இருந்தாரு? முகமது கோரி கிட்ட அடிமையா இருந்தாரு. ஓகே, அடுத்தது, ஓகே, குத்புதீன் ஐபக்கை பத்தி திரும்பி ஒரு எக்ஸ்பிளனேஷன்.
குத்புதீன் ஐபக் முகமது கோரியின் அடிமை. இவர் தனது எஜமானரோட மரணத்துக்கு பிறகு ஆட்சியாளராகி அடிவம்சத்தை நிறுவினார். 4 ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி செஞ்சாரு. சௌஹான் அதாவது போலோ விளையாட்டின் போது இறந்துட்டாரு. 1206 இருந்து 1210 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு. இவருக்கு லாக்பக் ஷான்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா லட்சங்களை வாரி வாரி வழங்குறதுனால லாக்பக் ஷான்னு சொல்லிட்டு, அதாவது லட்சங்களை வழங்குபவர் என்ற பட்டத்தை பெற்றார் இந்த குத்புதீன் ஐபக். குதுப் மினாரின் கட்டுமானத்தை தொடங்கினார். இல்துமிஷால தான் இது முடிக்கப்பட்டது. அடுத்தது இல்துமிஷ் வந்து 3 மாடி கட்டடம் 3 மாடி வரைக்கும் முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பெரோஷா துக்ளக் வந்து அடுத்த ஒரு 2 மாடி முடிச்சு 5 மாடியோட இந்த குதுப் மினாரை முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இவர் 2 மசூதிகளை கட்டியிருக்காரு. ஒண்ணு வந்து டெல்லியில குவத்துல் இஸ்லாம் மசூதியும், அஜ்மீர்ல சோன்பாரா மசூதியும், அதாவது அஜ்மீரில் அதேதீன் கா சோன்பாரா என்ற மசூதியும் கட்டியிருக்காங்க. டெல்லியில குவத்துல் இஸ்லாம் மசூதி, அஜ்மீர்ல அதேதீன் கா சோன்பாரா என்ற மசூதியமும் கட்டியிருக்காங்க. ஓகே, லட்சங்களை வழங்குபவர் லாக்பக் ஷா என்று அழைக்கப்படுபவர் குத்புதீன் ஐபக். இவரு குதுப் மினாரை கட்ட தொடங்கி இல்துமிஷால முடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ரஷ்யா சுல்தான் யாருடைய மகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஷ்யா சுல்தான் யாருடைய மகள்? முன்னாடி எக்ஸ்பிளனேஷன்ல ரஷ்யா சுல்தானை பத்தி பார்த்தோம். கொஸ்டின்ல யாருடைய மகள் அப்படின்னு பார்த்தோம்னா இல்துமிஷோட மகள். சரிங்களா? அடுத்தது இவங்க வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். முதலில் டெல்லி சுல்தான்ல ஒரு பெண் முஸ்லீம் வந்து பெண் அரசியா இருக்காங்க. இவங்க அதுவும் முதலும் கடைசியுமா இவங்க மட்டும்தான் ஒரு அரசியாவே இருந்திருக்காங்க. சரிங்களா? இவர் அடிமை வம்சம் அல்லது மம்லுக் வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே, இவர் என்ன காலகட்டம்? ஓகே, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 31, 32 என்ற காலகட்டத்துல இல்துமிஷ் வந்து வெளியே, அதாவது குவாலியரை கைப்பற்றதுக்காக ஒரு பிரச்சாரம் நடத்திட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்துல ரஷ்யாவை கவனிக்க சொல்லி போயிருக்காரு. இவங்களோட கவனிக்கிற திறமையும் அத நாட்டு வழி நடத்துற திறமையும் பார்த்து இல்துமிஷ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அடுத்த ஆட்சியை ரஷ்யா சுல்தான் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் அப்போது அவர் தந்தை குவாலியர் பிரச்சாரத்தில் மும்மரமாக இருந்த இந்த காலகட்டத்தில், அதாவது அந்த காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1231, 32 ஆண்டுகளில் ரஷ்யா டெல்லியை நிர்வகித்தார். இல்துமிஷ் அவரது செயல்திறனால் ஈர்க்கப்பட்டார். ரஷ்யாவை தனது வாரிசாக பரிந்துரைத்தார். அடுத்து ரஷ்யா சுல்தான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? எந்த காலகட்டத்துல குவாலியர் பிரச்சாரம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1231, 32 காலகட்டத்தில். இந்த குவாலியர் பிரச்சாரத்தின் போது தான் பால்வனக் ஒரு அடிமையா புடிச்சிட்டு வந்துட்டாரு. ஓகே, அடுத்தது சுல்தான்களின் காலத்தில் ஒரு தனித்துவமான நிலவி விநியோகம் மற்றும் நிர்வாக அமைப்பு உருவானது. அது டேஷ் என்று அழைக்கப்பட்டது. ஓகே, இது என்ன? விநியோகம் மற்றும் நிர்வாக அமைப்பு. அதாவது சுல்தான்கள் காலத்துல புதுசா ஒரு நிர்வாக அமைப்பு கொண்டு வந்தாங்க. அது என்ன நிர்வாக அமைப்பு அப்படின்னு கேட்டோம்னா இக்தாதாரி நிர்வாக அமைப்பு. இக்தானா என்ன? ஒரு நாடு இக்தாவா பிரிச்சிடுறாங்க. அதான் நிர்வாக அமைப்பை வந்து இக்தாவா பிரிச்சுட்டு அந்த இக்தாக்களை ஒவ்வொரு இராணுவ அமைப்பு கிட்ட கொடுத்துறாங்க. அந்த இராணுவ அமைப்பு தான் வழி நடத்திட்டு வருது. அதுல இருந்து வர்ற வருமானம் வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் இக்தாதாரி முறை. அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அதுல இருந்து வர வரி மற்ற விஷயம் எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம், வரி விதிச்சு எடுத்துக்கலாம் சொல்றாங்க. அதான் இக்தாதாரி முறை. டெல்லி சுல்தான் காலத்துல கொண்டு வந்தாங்க. இதை பத்தி பார்ப்போம். டெல்லி சுல்தான்ல இல்துமிஷ் தான் இக்தாதாரி முறையை கொண்டு வந்தாரு. ஓகேவா? இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவத்தினரிடையே அவர்களின் சேவைக்காக நில பகிர்வின் ஒரு தனித்துவ வகைன்னு சொல்றாங்க. இராணுவத்துக்காக ஒரு தனித்துவ அவங்களுக்கு அவங்க சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்காக ஒரு தனித்துவமான வகைன்னு சொல்றாங்க. இதில் பேரரசு வந்து இக்தாக்களாக பிரித்து பிரபுக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சம்பளத்திற்கு பதிலாக ஒதுக்கப்பட்டது இந்த இக்தாக்கள். சரிங்களா? அவங்களுக்கு சம்பளம் தர முடியாது. இந்த இக்தா முறை பரம்பரை அல்ல என்றாலும் இக்தாதான் வெவ்வேறு இக்தாக்களுக்கு இடையில் மாற்றப்பட்டது. ஓகே, இது நம்மளுக்கு தேவையில்ல. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பேரரசு பல நாடுகளாக பிரிக்கப்பட்டு அந்த நாட்டை பல இடங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றுத்தையும் அந்த யார்கிட்ட கொடுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாரிகளுக்கிட்ட சம்பளத்திற்கு பதிலாக இதை நீங்க நிர்வகிச்சுக்கோங்க, அதுல இருந்து வரியை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை வந்து பரம்பரை முறை அல்ல. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். துணை கண்டத்தை கிட்டத்தட்ட 84 ஆண்டுகள் ஆண்ட முதல் முஸ்லிம் வம்சம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. 84 ஆண்டுகள் ஆண்ட முதல் முஸ்லிம் வம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிமை வம்சம் தான். 84 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அடிமை வம்சம் வந்து முகமது கோரியின் அடிமையான
குத்புதீன் ஐபக்கால் நிறுவப்பட்டது. அவர் தனது எஜமானரின் மரணத்திற்கு பிறகு ஆட்சியாளர் ஆனார். அடிமை வம்ச ஆட்சி காலம் 1206 இருந்து 1290 வரைக்கும் 84 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கு. இந்தியாவை ஆண்ட முதல் முஸ்லீம் வம்சம் அடிமை வம்சம். ஓகேங்களா? அடுத்தது, குதுப் மினார் கட்டுமானத்தை முதலில் தொடங்கிய டெல்லி சுல்தான் யார்? குதுப் மினாரின் கட்டுமானத்தை முதலாக தொடங்கிய டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குத்புதீன் ஐபக் தான் முதலா தொடங்கினாரு. இதை முடிச்சு வச்சவர் இல்துமிஷ்னு சொல்றாங்க. அப்புறம் பெரோஷா துக்ளக் காலத்திலையும் கொஞ்சம் கட்டினாங்க. ஓகேங்களா? குத்புதீன் ஐபக் தான் குதுப் மினாரை தொடங்கினாரு. ஓகே, அடுத்தது, குதுப் மினார் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது கட்டுறதுக்கு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குத்புதீன் ஐபக்கால 1198 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அடித்தளத்தை மட்டுமே முடிக்க முடிந்தது 1220 அவர் வாரிசான இல்துமிஷ் மேலும் 3 மாடிகளை கட்டினார். எப்ப? 1220. பெரோஷா துக்ளக் மினாரின் 5வது மற்றும் கடைசி மாடியை கட்டினார்னு சொல்றாங்க. ஓகே, எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு? 1198. 1220 இல்துமிஷ் 3 மாடிகளை கட்டியிருக்காரு. அடுத்தது, பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் ராணுவ பணிகளுக்காக சிலி நகரத்தை கட்டினார்னு சொல்லி கேட்கிறாங்க. ராணுவ பணிகளுக்காக சிலி நகரத்தை கட்டியது வந்து அலாவுதீன் கில்ஜி. எதுக்காக சிலி நகரத்தை கட்டினாங்கன்றது எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கலாம். புதுடில்லி நகரில் உள்ள ஒரு சிறி நகரம் மங்கோலியர்களின் தாக்குதலில் இருந்து நகரத்தை பாதுகாக்க டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சியாளரான அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சியின் போது இந்த சிறி நகரம் கட்டப்பட்டது. எதுக்காக? மங்கோலியரின் ஆட்சி வந்து நம்ம இந்தியாவை தாக்கிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக ஒரு சிறி நகரத்தை அலாவுதீன் கில்ஜி வந்து தொடங்கியிருக்காரு. இந்த சிறிகோட்டை 1303 கட்டப்பட்டது. இந்த சிறிகோட்டை வந்து 1303 கட்டியிருக்காங்க. யாரால? அலாவுதீன் கில்ஜியால கட்டியிருக்காங்க புதுடெல்லியில. எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா மங்கோலியர்களின் தாக்குதல்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக, அதாவது நகரத்தை பாதுகாக்கிறதுக்காக. ராணி பத்மாவதி எந்த நகரத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேக்குறாங்க. சித்தோர்கர் என்ற நகரத்துடன் தொடர்புடையவர். ராணி பத்மாவதி சித்தோர்கர் என்ற நகரத்துடன் தொடர்புடையவர். பத்மினி என்று அழைக்கப்படும் ராணி பத்மாவதி வந்து ராஜஸ்தான்ல சித்தோர்கருடன் தொடர்புடையவர். அவர் மன்னர் ரத்தன் சிங்கின் மனைவி. ஓகேவா? இவரோட ரத்தன் சிங்கின் மனைவி. இவரு 16ஆம் நூற்றாண்டுல பல நூல்கள்ல இவரை பத்தி பேசியிருக்காங்க. யாரை பத்தி? பத்மாவதியை பத்தி பேசியிருக்காங்க. அதுல ஒண்ணு பார்க்கலாம். முகமது ஜெய்சி வந்து பத்மாவத் என்ற ஒரு கவிதை நூலை எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காரு? பத்மாவதி, அதாவது ரத்தன் சிங்கனோட மனைவி. இவரை பத்தி முகமது ஜெய்சி வந்து பத்மாவத் என்ற கவிதை நூலை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? என்ன நகரத்தோட தொடர்புடையவர்னா ராஜஸ்தான்ல சித்தோர்கர் மாவட்டத்தோட தொடர்புடையவர். அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலத்தில் அரசரால் விதிக்கப்பட்ட வரி வகை அல்லாதது எது அப்படின்னு கேக்குறாங்க. அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலத்துல அரசரால் விதிக்கப்பட்ட வரி வகை அல்லாதது வந்து சிறு தொழில்கள் மீதான வரி வந்து அவர் விதிக்கல. மத்த எல்லா வரியுமே விதிச்சுக்க. சாகுபடி மீதான வரி, அதாவது விவசாயத்தின் மீதான வரி, வீட்டு வசதி மீதான வரி, கால்நடைகள் மீதான வரி, இந்த வரி எல்லாமே யார் விதிச்சிருக்காங்க? அலாவுதீன் கில்ஜி வந்து விதிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம அந்த வரியை பத்தி பார்ப்போம். அலாவுதீன் கில்ஜி 1296 இருந்து 1316 வரைக்கும் குறிப்பிடத்தக்க காலத்துல ஒரு மாற்றங்களை நடத்தியிருக்காரு. என்னென்ன மாற்றங்கள்லாம்? விலை கட்டுப்பாட்டு என்ற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. இவரோட காலத்துல வந்து விலை வந்து இதுக்கு மேல உயரக்கூடாது, இதுக்கு கீழேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காரு. சரிங்களா? அது இருக்கட்டும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அலாவுதீன் கில்ஜி காலத்துல மிகப்பெரிய வரின்னு சொல்றதே நம்ம விவசாய வரியை தான் மிகப்பெரிய வரின்னு சொல்றோம். ஏன்னா 50% ஆஃப் வந்து அவங்களே வாங்கிக்கிறாங்க. விளைச்சல்ல இருந்து 50% இவங்களே வாங்கிக்கிறாங்க. அதுதான் மிக உயர்ந்ததாக இருந்தது. விவசாய வரி தான் மிக உயர்ந்ததாக இருந்தது. விவசாய மக்கள் மீது வீட்டு வரியை வாங்கியிருக்காரு. வீட்டு வரினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி சுல்தான் காலத்துல காரின்னு சொல்லுவாங்க. வீட்டு வரிய காரி. மேய்ச்சல் வரியும் வாங்கியிருக்காங்க. அது வந்து சாராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விவசாய வரி வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க. விளைச்சல் வந்து 50% வாங்கியிருக்காங்க. வீட்டு வரியை வந்து காரின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மேய்ச்சல் நில வரியவும் வாங்கியிருக்காங்க. அது வந்து சராய்ன்னு சொல்றாங்க. யாரு? அலாவுதீன் கில்ஜி. இது வரியை மட்டும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாருன்னா இல்ல ஒரு பொருளோட விலையையும் நிர்ணயிச்சு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ஓகே, அடுத்த கொஸ்டின்.
கில்ஜி வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் யார்? அடிமை வம்சத்துக்கு அப்புறம் கில்ஜி வம்சம். சரிங்களா? அடிமை வம்சம் எப்ப முடியுதுன்னா 1290 முடியுது. சரிங்களா? 1290க்கு அப்புறம் இந்த கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கில்ஜி வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜலாலுத்தீன் பெரோஷ் கில்ஜி. இவர் வந்து பால்பனை கொண்டுட்டு இவர் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார். ஓகே, அடுத்தது எக்ஸ்பிளனேஷன். அடிமை வம்ச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு ஜலாலுத்தீன் பெரோஷ் கில்ஜி வந்து அதாவது 1290 ஜூன் 13 அன்று கில்ஜி வம்சத்தை நிறுவினார். 1290 ஜூன் 13 அன்று. ஓகேவா? அடுத்தது அலாவுத்தீன் கில்ஜி. அலாவுத்தீன் கில்ஜி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜலாலுத்தீன் கில்ஜியோட மருமகன் தான் அலாவுத்தீன் கில்ஜி. 1296 ஆட்சிக்கு வந்துடுறாரு. இந்த அலாவுத்தீன் கில்ஜி தான் ஃபர்ஸ்ட் தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்த முதல் சுல்தான் அப்படின்னு சொல்லலாம். தென்னிந்தியாவை தாக்கிய முதல் சுல்தான் அப்படின்னு பார்த்தோம்னா அலாவுத்தீன் கில்ஜி. சரி, இவர் மங்கோலிய படையெடுப்பை மட்டும் 12 முறை எதிர்த்திருக்காரு. மங்கோலிய படையெடுப்பை 12 முறைக்கு மேல் வெற்றிகரமாக எதிர்த்து போரிட்டு இருக்காரு. இவரது காலத்தில் தான் விலை கட்டுப்பாட்டு முறையையும் நிறுவி அடுத்தது ஆலை தர்வாசையும் நிறுவியிருக்காரு. அலை தர்வாசாவையும் நிறுவியிருக்காரு. விலை கட்டுப்பாட்டு முறையை நிறுவியிருக்காரு. அலை தர்வாசாவையும் நிறுவியிருக்காரு. மங்கோலிய படையெடுப்பை 12 முறைக்கு மேல வெற்றிகரமாக எதிர்த்திருக்காரு. தென்னிந்தியாவை தாக்கிய முதல் சுல்தான் அலாவுத்தீன். சரிங்களா? ஜலாலுத்தீனோட மருமகன். அடுத்தது டெல்லியில் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை விற்பனை செய்வதற்காக அல்லது நிர்வாகத்தால் விலை நிர்ணயம் செய்வதற்காக ஒரு பிரத்யேக சந்தையான செராயி அட்லை நிறுவியவர் யார்? செராயி அட்லைனா ஒரு சந்தை. அந்த சந்தை வந்து ஏற்றுமதி பொருளும் வந்து இறக்குமதி பொருளும் அந்த சந்தையில இருந்து தான் வெளியே போகும், உள்ள வரும். சரிங்களா? அதை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அலாவுத்தீன் கில்ஜி. செராய் அட்லை என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு சந்தை உற்பத்தி செய்யப்பட்டு மற்றும் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நிலையான விலையில் விற்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. செராய் அட்லை வந்து அலாவுத்தீன் கில்ஜியால் நிறுவப்பட்டது. ஏற்றுமதி செய்யற பொருளும் இறக்குமதி செய்யற பொருளும் அந்த சந்தைக்கு வந்து அந்த சந்தையில இருந்து ஒரு நிலையான விலையை வந்து நிர்ணயிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போகும். அதை யார் நிறுவனாங்க? செராய் அட்டல் வந்து அலாவுத்தீன் கில்ஜி தான் நிறுவனாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்ட் 1 வீடியோவை பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். கண்டினியூஸாக பாருங்க. அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா ஹரியந்த் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.